தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஏதோ ஒரு பையனை அடித்து சாவச்சிட்டாங்க சக மாணவர்களே. ஸோ இது எப்போ போல் கல்லூரிகள் சார்ந்து நடக்கிற அந்த ரூட்டு தலை இஷ்யூ அது போல் ஏதோ சண்டையாக இருக்குன்னு தான் பல பேர் நினச்சாங்க. ஆனால் அசம்பிளி வரைக்கும் இந்த இஷ்யூ பெருசாக வெடிச்சது. இந்த கோவை அமுதனோட கொலை வழக்கு இருக்குல்ல, இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். கள்ளக்குறிச்சியை பூர்வீகமாக கொண்ட 19 வயது மாணவனான அமுதன். இந்த பையன் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3rd இயர் படிச்சுட்டு இருந்தாப்புல. இந்த கல்லூரி விடுதி இருக்குல்ல, அங்கே தங்கி தான் படிச்சுட்டு இருந்தார். நடுவில் என்ன காரணமோ இவரை அந்த ஹாஸ்டல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லி விசாரிக்கிறப்ப அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்கிறது, இல்லைங்க அங்கே ஒரு சமையல்காரர் ஒருத்தர் இருந்தார், அவரை அடிஸ்டாப்பில் இந்த அமுதன் சண்டே ஆகிடுச்சு, ஸோ அதுக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணணும்னு காலேஜ் சைடில் சொல்கிறாங்க. இந்த பையன் சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் ரூம் இருக்குள்ள அருகில் அங்கே போய் தங்கி எடுத்திருக்காப்லையா. ரைட்டு, இது வரைக்கும் ஒரு தகவல் வெளியாயிடுச்சா. இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடில் சொல்லியிருக்க தகவல்கள். அந்த டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு அந்த தகவலை ஓப்பன் பண்ணுறேன். இந்த பூங்கா நகர் பகுதியில் 2nd இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வாடகை வீட்டில் தங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பசங்க தங்கிட்டு இருந்த அந்த வீட்டுக்கு ஒரு கும்பல் இறங்கியிருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே மாஸ்க் போட்டுருந்துருக்கானுங்க பசங்க. அந்த மாஸ்க் போட்ட கும்பலில் அமுதனை ஒருத்தன்னு சொல்கிறாங்க டிபார்ட்மெண்ட் சைடில். ஓகே, அவர் சரியாக மாஸ்க் அணியில் போல இருக்குது, ஏன்னா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க பசங்க. இங்கே வந்து இந்த கும்பல் கத்தியை காமிச்சு செல்ஃபோனை பறிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பறிச்சுட்டு போயாச்சா. இதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை பறி கொடுத்த பசங்க இருக்காங்களா 2nd இயர் ஸ்டூடெண்ட்ஸு, அந்த பசங்க சரி யார் என்ன நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம், நம்ம இங்கே இருக்கோனாக்கா நம்மகிட்ட இந்த விஷயம்லாம் இருக்குன்னு தெரியுதுனாக்கா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் சைடில் தான் யாரோ பண்ணியிருக்கணும். பசங்க ஹைட்டை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, பாடியை பார்த்தாலும் அப்படி தான் இருந்திருக்கு. ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அமுதனோட முகம் தெளிவாக அவங்களுக்கு பதிவாக இருக்குல்ல. இதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அமுதன் அவர்களை பிடிச்சிட்டாங்க அந்த பசங்க. பிடிச்சிட்டு கல்லூரிக்கு பின்புறமாக அமுதனை அந்த பசங்க தூக்கிட்டு போயிருக்காங்க தான் சொல்லணும். கூட்டிகிட்டு போகிறாங்கன்றத விட தூக்கிட்டு போயிருக்காங்க தான் சொல்லணும். இந்த கேம்பஸ் பின்புறம் வச்சு அமுதனை சரமாரியாக அடிச்சிருக்காங்களாமா அந்த பசங்களாம். செல்ஃபோனை நீ தானே எடுத்த, இப்படி கேட்டு அமுதனை தாக்கியிருக்காங்களாமா. அடித்த அடியில் அமுதன் நில குழஞ்சிட்ருக்காப்புல. அதுக்கப்புறம் தொடர்ந்து அடித்தா கொலைகேஸ் ஆகிடப்போ அந்த பசங்க விட்டானோ என்னவோ தெரியல. அமுதன் அங்கேருந்து திரும்பி ரூமுக்கு வந்துட்டுருக்காப்புல. ரூமுக்கு வந்துட்டு தூங்க ட்ரை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பசங்க வந்து பார்த்துருக்காங்க அவரோட நிலைமையை, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லைப்பா ப்ராட் டெட்டு, ஏற்கனவே பையன் இறந்துட்டாப்புல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம்மா. இந்த செட்டிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் அமுதனோட நண்பர்கள் இருக்காங்களே, இவங்க புகார் கொடுத்துருக்காங்க. சார் இது போல் பசங்க அடித்ததுனால தான் அமுதன் இது போல் உயிரிழந்துட்டாப்புல அப்படின்ட்டு. இந்த வழக்கை பதிவு பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 5 பேரை போலீஸார் அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அந்த 5 பேரும் திருவள்ளூர், கடலூர், சிவகங்கை, திருவாரூர் இந்த பகுதியில் சேர்ந்தவங்க. ஆறுமுகம், அரவிந்து, சிவரோஹித்து, மணிபாலு, இந்த 4 பேர். 5வது யார் தெரியுமா, ஒரு 17 வயசு பையன். இந்த பையனை சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பையனை மட்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்குல்ல, அங்கே சேர்த்துட்டாங்க. மற்ற பசங்க லீகலாக இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்டே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இறந்து போன பையனும் ஸ்டூடெண்ட்டு தான், அடிச்சிருக்கிறதும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எவ்வளோ விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டிய வயசில் கருமம் எதெல்லாம் சண்டை போட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா. இன்னும் 8 மாணவர்களை போலீஸார் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாணவர்கள் கைது பண்ணுற படம் இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக போல இருக்குது. இந்த கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை இருக்குல்ல, இங்கே அமுதனோட பிரேத பரிசோதனை நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உடல் பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுருச்சு. அது கூடவே மருத்துவ அறிக்கையும் வெளியிட்டாங்க. அதில் என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கடந்த 10ஆம் தேதி நைட்டு காயங்களோடு அமுதன் தூங்க போயிருக்காப்புல. அப்போ தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால தான் அந்த பையனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அந்த முதலே பசங்க அடிச்சிருக்கான்னு சொல்ல பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் தலையில் காயம் பெருசாக இருக்குது. இதோடு தூங்க போகிறப்ப மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. பட் சிகிச்சை பலனளிக்காமல் அமுதன் இறந்துட்டாப்புல அப்படின்னு அந்த மருத்துவ அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன தெரியுமா இதில் புரியாத புதிர், ரத்த காயத்தோடு நாம் இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா, தூங்குறதுக்கு ரூமுக்கு போவோமா? எனக்கு புரியாத விஷயம் ஒன்று தான் மக்களே. சரி, ஓகே, ரைட்டு. இந்த கல்லூரி நிர்வாகம் இப்போ இவங்க மேலே தான் ஒட்டுமொத்த பிளேமும் விழுந்திருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சமையல்காரரை அடிச்சாப்லங்க அமுதன், இதனால தான் அவரை நாங்கள் காலேஜிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணோன்னு
போலீஸ் சொன்னாங்களே அந்த விஷயத்தை தான் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் 11ஆம் தேதி நீ காலேஜுக்கு திரும்ப வந்திருப்பா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அமுதன்கிட்ட ஆல்ரெடி. ஆனால் அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் அமுதன் இறந்துட்டாருன்னு செய்தி தாங்க எங்களுக்கு கிடச்சிது. எங்கள் காலேஜுக்குள்ளே போதைப் பொருள் புழக்கம் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தால் மட்டும் இல்லை ஒத்துக்கா போகிறாங்க, ரெப்புடேஷன் ஆச்சு. இந்த கொலை தொடர்பில் 15க்கும் மேற்பட்ட மாணவர்களோட பட்டியலை போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் எங்ககிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு அடுத்த கட்ட அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து. அப்படின்னா அந்த 8 பேர் இன்னும் மாணவர்களை போலீஸார் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னல, அது இன்கேஸ் இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் இருக்குது பாருங்கள், 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள். இதை பேஸாக வச்சு தான் போலீஸார் அந்த அரெஸ்ட் ப்ரொசீஜர்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அமுதனோட பேரண்ட்ஸு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இந்த காலேஜ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. வழக்கம் கொடுத்தாங்களே அந்த காலேஜ் மேலே, அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்குங்க. அமுதன்கிட்ட கஞ்சா விற்பனையை பற்றி போலீஸார் கேட்டாங்க. யாரெல்லாம் கஞ்சா ஓட்டுறா, இந்த பசங்க தெரிஞ்சவங்க பேர்லாம் சொல்லுன்ற மாதிரி போலீஸ்காரங்க விசாரிச்சாங்க. அந்த டைமில் என் பையன் போலீஸ்காரங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்காப்புல, யாரெல்லாம் கஞ்சா வித்துட்ருக்கா அப்படின்ட்டு. இப்படி போலீஸ்கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறப்ப போலீஸார் நான் ரகசியமாக வச்சுக்கிற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் அந்த வாக்குறுதி அவங்களே மீறிட்டாங்க. யாருக்கு தான் என் பையன் தகவல்களை கொடுத்தானோ அவங்களுக்கிட்டேயே போயிட்டு போலீஸ்காரங்க இது போல் அந்த பையன் உங்கள் பேர்லாம் சொல்கிறான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் கோபம் அறிஞ்சு தான் அந்த கும்பல் கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து இரும்பு ராடு கத்தியெல்லாம் வச்சு என் பையனை தாக்கியிருக்காங்க. அடிச்சே என் பையனை கொண்டிருக்காங்க. என் பையன் சாவுக்கு அவங்க தான் காரணம். இதுக்கு பின்புலமாக செயல்பட்ட போலீஸ்காரங்களும் காரணம்னு, ஏன்னா அவங்க விஷயத்தை வெளிக் பண்ணுறதா சொல்கிறாங்களே, ஸோ அவங்களும் காரணம்னு பேரண்ட்ஸ்லாம் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தில். இதுக்கப்புறம் இந்த இஷ்யூ அசெம்பிளி வரைக்கும் பெருசாக வெடிக்குது. ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கிறவங்க என்ன ஒரு விஷயம் சின்னதாக நடந்தாலும் அது பெருசாக அசெம்பிளிக்குள்ளே கொண்டு போவாங்க. அதுவும் பெருசாக நடந்துருச்சுன்னா உங்களுக்கு சொல்லவே வேணாம் மக்களே. இந்த விஷயத்தில் திமுக ஒரு கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நம்ம நிற்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அரசு விசாரிக்கட்டும், விசாரித்து இல்லை இவங்க மேலே தான் தப்புன்ற விஷயத்த கூட அவங்க நிரூபிக்கட்டும் ஆதாரத்தோடு, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் விக்டிம் இப்போ யார், அந்த பக்கம் நிற்கணும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆக்சுவலாக அந்த பேரண்ட்ஸ் சொன்ன வேர்ஷன் இருக்குல்ல, இதை தான் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அசெம்பிளிக்கு கொண்டு போனாருங்க. அவர் என்ன சொன்னார், புகார் தந்தவரோட விவரத்தை போலீஸ்காரங்க ஷேர் பண்ணக்கூடாதானே, ஆனால் அவங்க ஷேர் பண்ணிட்டாங்கன்னு தான் அந்த பையனோட பேரண்ட்ஸே சொல்கிறாங்க. அப்போது கவர்மெண்ட்டு தான் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். ஏன்னா காவல்துறை என்ன ப்ரைவேட்டில் இருக்குது, கவர்மெண்ட்டு தானே. எப்படிங்க இதெல்லாம் நடக்கலாம், இதுக்கு அரசு என்னதான் பதில் சொல்ல போகுதுன்னு அவர் கொஞ்சம் ஆதங்கப்பட்டு கேட்டாப்புல. அந்த கேள்விக்கு அமைச்சர் ராஜ்மோகன் எழுந்து பதில் சொல்ல ஆரம்பித்தார். சிம்பிள் வெர்ஷனாக முடிச்சிட்டாரு. இது கோஷ்டி மோதலால் ஏற்பட்ட விளைவுன்னு சொல்லிட்டாருங்க. எவ்வளோ பெரிய இஷ்யூ இது, இதை பற்றி எந்தளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கணும். ஆனால் வெறும் கோஷ்டி மோதல்னு சொல்லி முடிக்கிறாங்கன்னா என்ன வார்த்தை இது. அதுவும் அமைச்சரோட பாடி லாங்குவேஜ் நீங்களே பாருங்களேன், அது லிட்டரலாக உங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு சமாளிக்கிற துணியில் பேசுகிற மாதிரி இருக்குன்னு. இப்பயும் சொல்கிறேன், மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தாவேக்கா அரசு மேலே இருக்குது. போலீஸ்காரங்களே தவறு செஞ்சாலும் அதை தாவேக்கா தட்டி கேட்கும், ரிமாண்ட் பண்ணோம். இவ்வளோ விஷயம் நம்ம இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம். ஸோ முந்தைய ஆட்சி மேலே எங்களுக்கு இருக்காதுன்னு சொல்கிறீங்கனாக்கா அப்போ அந்தளவுக்கு இருக்கணும். நீங்களும் கிட்டத்தட்ட போலீஸை காப்பாற்றுற மாதிரி, ஏன்னா போலீஸ் மேலே கலங்க விழுந்து அரசு மேலே விழுந்துடும் நினச்சிங்கனாக்கா இது எப்படி. ஏன்னா அமைச்சரோட பாடி லாங்குவேஜை பார்க்குறப்பயே ஒரு டவுட் பெருசாக எழுது, ஒரு வேளை அரசு மேலே களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு சமாளிக்கிறவங்க அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் அதே அவையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட இதே சாலையில் நடந்திருக்க 3 இஷ்யூஸ் பற்றி பேச வருவாப்பில். ஆனால் வாய்ப்பு கொடுக்கப்படாது. குறிப்பிட்ட நேரம் தான் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாக்கா ஓகே ரைட்டு, ஆனால் இது இவ்வளோ பெரிய விஷயமாச்சாங்க, ஓரளவுக்காச்சும் காது கொடுத்து கேட்டிருக்கலாமே. ஏன்னா மற்ற விஷயங்கள் ஏதாவது நடந்து அதில் அப்படி தப்பி போகிறது வேறு. சட்டம் ஒழுங்கு இஷ்யூ சார்ந்தும் போதைப்பொருள் கலாச்சாரம் சார்ந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் சாகடிக்கிறது போகிறது சார்ந்தும் ஒரு விஷயம் பேச வராங்கன்னா வாய்ப்பு கொடுக்கலாமே. ஏதோ பாடுறதுக்கும் நிறைய கவிதைகளை சொல்கிறதுக்குமே சட்டப்பேரவையில் டைம் இருக்குனாக்கா முக்கியமான விஷயங்களை பற்றி விவாதிக்க டைம் இல்லாமல் போயிடுமா என்ன. ஸோ திரும்ப சொல்கிறேன், தாவேக்கா அரசு மேலே நம்பிக்கை இருக்குது, அதை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடுதுங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறீங்களே கோஷ்டி மாலை ஏற்பட்ட விளைவு அதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது போல் எக்ஸ்ப்ளனேஷனை சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எந்தளவுக்கு அமைச்சர் சொல்லி உக்காண்டாரா சிம்பிளாக அந்த டேர்ன்ஸை. இதுக்கப்புறம் இவர் பேச ட்ரை பண்ணி வாய்ப்பு கொடுக்கப்படலையா, திமுகவினர் செம அப்செட் ஆகிட்டாங்க. அவங்க கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க எவ்வளோ பெரிய இஷ்யூ பேசிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் என்னங்க விளக்கன்ற மாதிரி அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டப்பேரவையை ஒரு மாதிரி அதிரி புதிரியாக போச்சு. அசம்பிளிக்குள்ளே இருக்கிறவங்க திமுகவினர் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டோம். அசம்பிளிக்கு வெளியே இருக்காங்களே, ஆனால் அங்கே இருக்காங்க பார்லிமெண்ட்டில் இருக்கவங்க கனிமொழி அவர்கள். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கோஷ்டி மோதல் அப்படின்னு திசை திருப்பறதுக்கு தாவேக்கா அரசு இந்த இஷ்யூவில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பலியான மாணவரை குற்றவாளியாக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க கனிமொழி அவர்கள். பாதுகாப்பு வழங்க தவறுனா போலீஸை விசாரிக்கணுன்றாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் இன்டென்ஷன் கவர்மெண்ட் மேலே ப்ளேம் பண்ணணுன்னு கிடையாது. மேபி அரசியல் கட்சிகள் இருக்கலாம், ஆனால் ஊடகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் இது நோக்கம் கிடையாது. போலீஸ்காரங்க தப்பு பண்ணியிருக்காங்களா, ஏன்னா எல்லாரையும் வாங்க புகார் கொடுக்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்கன்னா நம்பி வருவோம். பிகாஸ்
நம்மளை பற்றின விஷயம் வெளியே வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் புகாரை கொடுத்தா யாருக்கு எதிராக புகார் அவங்ககிட்டே இன்ஃபர்மேஷன் போகுன்ற நிலமை வந்துச்சுன்னா யார் வருவா புகாரை கொடுக்கறதுக்கு? இதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ அரசு இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கூடாதுங்க, ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம். தாவேக்க அரசு மேலே இருக்க நல்லெண்ணம் கருதி தான் இந்த விஷயத்தை இங்கே ரிவீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுக்க போதைப் பொருள் புழக்கம் இல்லைன்னா நினச்சிட்டு இருக்கீங்க, இருக்குது. இதை அடித்து சொல்லலாம், ஆணித்தரமாக சொல்லலாம், இருக்குது. ஒரு அரசு மாறின உடனேலாம் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. அதுவும் 0% லெவலுக்கு கொண்டு வரதா இருந்தால் அதுக்கு சில வருஷங்களே ஓடணும். நம்ம அந்தளவுக்கு சொசைட்டிலேருந்து ஒட்டுமொத்தமாக போதைப் பொருளை எராடிகேட் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ பல பேர் நினச்சிட்டு இருக்காங்களே கோயம்புத்தூர்ல அதெல்லாம் கிடையாது ப்ரோ அப்படின்ட்டு. யார் சொன்னால்? அங்கே இருக்குது. அதையும் தாண்டி கல்லூரிகளில் இருக்காதுன்றீங்களே, படிக்கிற இடம், சரஸ்வதி இருக்கிற இடம், அங்கே எப்படி இதெல்லாம் வரும் அப்படின்ட்டு. எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு தெரியல. போதைப் பொருளை பயன்படுத்துகிற அதிகப்படியான ஏஜ் லிமிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்க தான். கல்லூரிகளுக்குள்ளேயே போதைப் பொருள் ஓடிக்கிட்டு இருக்குன்றதா நிதர்சனம். அது நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அதான் உண்மை. இந்த கல்வித்துறையினர் இருக்காங்களே, அந்த அமைச்சகம், அதை சேர்ந்தவங்க ஒட்டுமொத்தமாக இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ் வரைக்கும் சொல்கிறேன், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸை ஃபுல்லாக அவங்க சர்வேலன்ஸ்க்கு உட்படுத்தினா மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர் பாதுகாக்கப்படும். இல்லைனா போதைப் பொருள் பழக்கத்தில் சிக்கி பசங்க வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிடும். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான். மகாத்மா காந்தி எப்படிங்க இறந்தாரு? துப்பாக்கியால் சுட்டு தான் இறந்தாரு. ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் வெளியாகிட்டு இருக்க விளக்கங்களை கேட்குறவங்க எப்படி தெரியுமா இருக்கு? இல்லை பாரு, நெஞ்சு வலி ஏற்பட்டு இறந்ததா சொல்கிற மாதிரி இருக்கு மகாத்மா காந்திக்கு. அதாவது துப்பாக்கியோட தோட்டா நெஞ்சில் பட்டு அதுக்கப்புறம் நெஞ்சு வலி ஏற்பட்டு இறந்தது தான் கரெக்டான விஷயம். ஆனால் துப்பாக்கி தோட்டா பாஞ்ச அந்த ஒரு காரணத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நெஞ்சு வலி சொன்ன எப்படிங்க இருக்கும்? அப்படி இருக்கு இந்த விஷயத்தில் மழுப்பல்கள்லாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.